ஓம் நமக் சிவாயே. ஓம் நமக் சிவாயே. என் அன்பு குழந்தையே, என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் உணர்வாய். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஓடாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், இதற்கு முடிவு இல்லை. இவையெல்லாம் தாண்டி வந்ததால்தான் நீ தேடி வந்த சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? அப்பா நான் இருக்கின்றேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள், இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை நான் கைவிடுவேனா? இனி நடக்க போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்க போகிறாய். தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய். உன்மேல் அன்பாய் இருப்பவர்களை எப்பொழுதும் காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்திருக்கிறார்கள் என்று உதாசீனப்படுத்தாதே. அந்த நிலை உனக்கும் வரலாம். அதனால் அப்படி செய்யாதே. எல்லாம் உனக்கு புரியும். காத்திரு. உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன். உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் அது உன்னை சரி செய்து கொள்வதற்காக உனக்கு கிடைத்த வாய்ப்பு. உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டை தருகிறது. உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை சூடும் நேரத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். பொறுமையாக காத்திருக்கிறாய். உன்னிடம் நிறைய நற்குணங்கள் உண்டு. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகள் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்து சற்று இருப்பார்கள். ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகள் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்பதை தீர்மானிக்கின்றனர். உன் செயல்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன். என் குழந்தையே, உனக்கென விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கு வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று வருந்தாதே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். இந்த உலகில் அனைவருக்கும் வருவதுதான் உனக்கு பெரியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறியதாக இருக்கும். உனக்கு சிறியதாக தெரிவது மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன் பலம் உனக்கே தெரியவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழும் காலம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலங்கள் மாறும். உன் அப்பா நான் மாற்றுவேன். நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். கலங்காதே, நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாயே. ஓம் நமக் சிவாயே.